ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. ஸோ இப்போ நாம் ஒவ்வொரு பாடமாக திறன் ஒரு புக்கில் ஒவ்வொரு பாடமாக படித்து வரோம். அதில் தமிழில் 12வது பாடம் உரையாடல். இந்த தலைப்பில் உள்ள அனைத்து பயிற்சிகளையும் நாம் செய்ய போகிறோம். இது 6, 7, 8ஆம் வகுப்புக்கு உண்டானது. முதல்ல உரையாடலை படித்து விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உரையாடலை நீங்கள் சாதாரணமாக எழுத்துக்கூட்டி படிங்க. பின்னாடி இருக்கிற வினாக்களுக்கு நான் விடை தருகிறேன். ஃபஸ்ட்டு, மேற்கண்ட உரையாடல் எதை பற்றியது? உரையாடல் நெகிழி பயன்படுத்துவதை தவிர்த்தல் பற்றியது. மதி ஏன் துணிப்பை எடுத்து வந்தாள்? நெகிழி பயன்படுத்துவதை தவிர்க்க மதி துணிப்பை எடுத்து வந்தாள். நெகிழி பயன்பாட்டினால் ஏற்படும் பாதிப்புகளை எழுதுக. ஸோ பாதிப்புகள் இதோ இருக்குது பாருங்கள், இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. சுற்றுச்சூழல் பாதிக்கும், காற்றும் நிலமும் மாசுபடும், நாம் வாழும் இடமே தூய்மை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு எழுதுங்க. ஸோ அவ்வளோதான், அதுக்கான ஆன்சர் இதோ இருக்குது. தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. கவின் எடுத்த முடிவு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? சுற்றுச்சூழல் மேம்படும், நாம் வாழும் இடம் தூய்மையாக மாறும். 12.2 உரையாடலை நிறைவு செய்க. அகிலன் ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. அதில் சில டேஷ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டேஷை நாம் ஃபில்லப் பண்ணணும். வணக்கம் அண்ணா. கடைக்காரர், வாங்க தம்பி, என்ன வேணும்? அகிலன், எனக்கு ஒரு நீல நிற எழுதுகோலும் குறிப்பேடும் வேணும். கடைக்காரர், இந்தாங்க தம்பி. அகிலன், நல்லா எழுதுகிற மாதிரி கொடுங்க. கடைக்காரர், நீங்களே எழுதி பாருங்க தம்பி. அகிலன், வேறு நிறம் கொடுங்க. கடைக்காரர், இந்தாங்க தம்பி. அகிலன், இது சரி, நன்றி. ஸோ இந்த வரிகள் தான் எழுதணுமா சார்? வேறு வரிகள் எழுதலாமா? கட்டாயமா. உங்களுக்கு வேறு வரிகள் தோணுச்சுன்னா அதையும் எழுதலாம், இல்லை தோணலைன்னா இதே கூட எழுதலாம். 12.3 உரையாடல் எழுதுக. ஸோ இங்கே இந்த படத்தை பார்த்து நம்ம உரையாடல் எழுதணும். நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதலாம், எதுவும் தப்பு இல்லை. ஆனால் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் ஒரு அர்த்தமாக இருந்தால் போதுமானது. நாய், முதல்ல இந்த நாய் சொல்லுதான். இந்த பந்து மிகவும் அழகாக உள்ளது. முயல், ஆம். நாய், நாம் விளையாடலாமா? முயல், கண்டிப்பாக விளையாடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உரையாடல். அடுத்து, ஒரு கரடியும் கோழி தன்னுடைய குஞ்சுகளுடன் போகிறது. கரடி, கோழி யாரு? என்ன இந்த பக்கம்? கோழி, இறை தேடி வந்தேன். கரடி, நடுக்காட்டில் ஜாக்கிரதை, நடுக்காட்டில் வந்துக்கிற, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லுது. கோழி, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பிடுச்சு. இங்கே ஒரு பெரிய மீனும் ஒரு கொக்கும் இருக்குது. இதை பார்த்து ஒரு உரையாடலை எழுதியிருக்கேன். மீன், என்னை பிடிக்க காத்திருக்கிறாயா? கொக்கு, நீதான் பெரிதாக இருக்கிறாயே. மீன், அந்த பயம் இருக்கட்டும். கொக்கு, போய் வா. ஸோ சூப்பராக இதில் உரையாடல். ஸோ இதோட இந்த பாடம் முடிவடைகிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.